வெல்கம் டு IOMX TV. வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் 74 டேஸ் என்ன நடந்ததுன்னா செப்டம்பர் 22 அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. காரணம் என்னென்னா ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷன். 24 ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா வந்து நார்மல் டயட்டில் உட்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29 மெடிக்கல் புல்லட்டின் அவங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, ரெக்கவர் ஆகிடுவாங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்டோபர் 1 ADMK என்ன பதிவு செஞ்சுருக்காங்கன்னா ஜெயலலிதா வந்து நல்லா இருக்காங்க, அஃபிஷியல் டியூட்டியெல்லாம் கூட செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1. அக்டோபர் 2 லண்டன் பேஸ்ட் டாக்டர் வந்து வைத்தியம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. வைத்தியம் பண்ணார். அவர் வந்து லங் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஆய்ஞ்சதில் அவர் லங் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இல்லை, அவர் ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் வந்து வெறும் லங் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் கிடையாது, செப்சிஸ் அதாவது ரத்தத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் கலந்ததுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். மெயினாக வந்து கிரிட்டிக்கல் கேர் ரூமில் ஐசியூவில் கிரிட்டிக்கல் கேரில் இருக்கிற பேஷண்ட்டுங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுற வல்லுநர் அவர். ஸோ இங்கே லங் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லங்கும் வந்து அது உள்ளே வருது, பட் மல்டிபிள் ஆர்கன் ப்ளஸ் இன்டென்சிவ் கேர் யூனிட்டோட ஸ்பெஷலிஸ்ட் அவர். மேலும் அக்டோபர் 6 எய்ம்ஸ் டாக்டர் வேறு அங்கேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எய்ம்ஸ் அப்போலோவில் என்ன நடக்குது ப்ளஸ் என்ன வைத்தியம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க. நவம்பர் 19 ஜெயலலிதா ஷிஃப்டட் டு ICU, அதாவது அவுட் ஆஃப் ICU சாரி. அப்புறம் டிசம்பர் 4 பார்த்தீங்கன்னா ADMK ஷீ வில் ரிட்டர்ன் ஹோம் சூன், அவங்க வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு அன்றைக்கி நைட்டு டிசம்பர் 4 நியூஸ் வந்து அவங்க வந்து அதுக்கு எம்கோ ட்ரீட்மெண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நான் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் நான் பதிவு போட்டிருக்கேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் நியூஸ்னால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழேருந்து மேலே போவோம். ஸோ பொன்னையன் என்ன சொல்கிறாருன்னா நோ ரிஃப்ட் இந்த பார்ட்டிக்குள்ளே எந்த விதமான குழப்பங்களும் இல்லை சண்டைகளோ எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து சமூகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த பதிவு வந்து டிவியில் பல தொலைக்காட்சியில் வந்து நாங்களும் அதை பார்த்தோம். இது ஒன்று. அப்புறம் ADMK என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா 280 பேர் இந்த அதிர்ச்சி தாங்காமல் இறந்ததா, ADMK ஆதரவுகள் இறந்துட்டதா அவங்க சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து நாங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம்னா news18.com. ஸோ அப்புறம் வில்லை பற்றி இப்போ ஜெயலலிதா சொத்தை பற்றி இது பண்ணி அதுக்கு யார் வாரிசு அதை பற்றி இது பண்ணுற அது ஒரு ஹாட் நியூஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் என்னென்னா தேர் இஸ் நோ ஆன்சர். இதுக்கு வந்து எதுவும் விடைகள் இல்லை. news18 படி நோ ஆன்சர், இதுதான் வந்து சிறந்த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ பேசிக்கலாக கொஞ்சம் டைம் கொடுத்தா மேலும் விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இப்போ அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. ஜெயலலிதாவுடைய பிளட் ரிலேஷன் இரத்த சொந்தம் பார்த்திங்கன்னா தீபான்றவங்க, அவங்களுக்கு வந்து இந்த பதவியில் ஆர்வம் இருக்கிற மாதிரி அவங்க விடுற பதிவு பார்க்கும்போது தெரிய வருது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து இவங்க அந்த பதிவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது அதை விட இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்குது. இதுக்கு நடுவில் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் இந்த நியூஸு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து சசிகலாவை சின்ன அம்மான்ற தலைப்பில் கூப்பிட்டு அவங்க வந்து இதை வந்து கட்சியை வந்து ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கணும்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். இது ஆஸ் ஆஃப் நவ் இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆகுது. இது காலையில் 8:45 வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நீங்கள் அதிகமாக இதுக்கு மேலே நியூஸ் வெளியில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக எடுத்த வரைக்கும் இதுதான் நியூஸு. இப்போது பல்வேறு கண்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு, பல நியூஸுகள் வந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் இது இல்லைன்ற மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சுட சுட நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக லேட்டானாலும் கரெக்டான நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்களும் செய்கிறோம். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் டிமேட் பற்றி சொல்லியிருந்தோம், இதை தமிழாக்கமாகி இங்கே போட்டிருக்கோம். தயவு செஞ்சு இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூஸ் நடக்கட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வேலைகளை பார்ப்போம். இப்போ ஃபேமஸாக இருக்க ஒரு வார்த்தை வந்து RIP, லெட் ஜெயலலிதா சோல் ரெஸ்ட் இன் பீஸ், அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம்.